ராமநாதபுரம் சின்னக்கடை தெருவில் உள்ள மீன் கடைகளை நகராட்சி அலுவலர்கள் திடீரென அப்புறப்படுத்தி குப்பை வண்டியில் ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், நகராட்சி அலுவலர்களுடைய இந்த திடீர் நடவடிக்கைக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய சூழல் பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கிற மார்க்கெட் பகுதி ஒன்றில் தெருவோரத்தில் இருந்த மீன் கடைகளை திடீரென நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தியதால அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு தற்போது அந்த வியாபாரிகள் சுமார் 2 மணி நேரமாக சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் தெருவோர வியாபாரிகள் ஏராளமான பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் வியாபாரம் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென அந்த பகுதிக்கு வந்த நகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர்கள் சாலையோரம் இருந்த மீன் வியாபாரிகளிடமிருந்து மீன்களை பறிமுதல் செய்து குப்பை வண்டியில் அள்ளி போட்டு வியாபாரிகளை அப்புறப்படுத்தியதால் அந்த பகுதியில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த வியாபாரிகள் சுமார் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது நகராட்சி அலுவலர்கள் மற்றும் போலீசாருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் அவர்கள் இந்த பகுதியில் தான் நாங்கள் கடை அமைத்து வியாபாரம் பார்ப்போம் என கூறி தொடர்ந்து இந்த பகுதியில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது கூட அந்த பகுதியில் சாலை மறியல் ஈடுபட்ட ஒரு பெண் ஒரு ஆண் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அதிகாரிகள் அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. நன்றி சோனை முத்தன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.